வால்வுகளின் கசிவு மற்றும் செயல்பாட்டிற்கான சோதனை. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய செயல்முறை பாடப்பகுதியில் பைப்புகள், வால்வுகளின் கசிவு மற்றும் செயல்பாடுகளை காண சோதனைகளை எப்படி செய்வது என்பதை காண்போம். நிலையான பொருத்துதல்களுடன் குழாயை இணைக்கவும். வால்வுகளின் கசிவு மற்றும் செயல்பாட்டிற்கான சோதனை. தேவையான கருவிகள் மற்றும் உபகரணங்கள். ஃபிட்டர் பிரிவில் பயன்படுத்தப்படும் கருவிகள் மற்றும் உபகரணங்களை அடையாளம் காணவும். என்ன செய்ய வேண்டும், செய்யக்கூடாது என ஒவ்வொரு கருவி பற்றியும் பதிவு செய்ய வேண்டும். தொழில்கூடத்தில் நிறுவுனர் உபயோகப்படுத்தும் கருவிகள் மற்றும் பொருட்களை பதிவு செய்து கொள்ள வேண்டும். தேவையான கருவிகள் மற்றும் உபகரணங்கள்: பைப் ரெஞ்ச், பக்கெட், பிரஷர் கேஜ். பொருத்துதலில் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகள். தனிப்பட்ட பாதுகாப்பு சாதனங்களை அடையாளம் காணவும். பல்வேறு வகையான தனிப்பட்ட பாதுகாப்பு சாதனங்களை விளக்கவும். தனிப்பட்ட பாதுகாப்பு சாதனங்களை அடையாளம் காணவும். பல்வேறு வகையான தனிப்பட்ட பாதுகாப்பு சாதனங்களை விளக்கவும். கண் பாதுகாப்பு. பாதுகாப்பு கண்ணாடிகள், பாத பாதுகாப்பு, பாதுகாப்பு காலணிகள், தூசி, புகைகளை மறைத்தல், மின் பாதுகாப்பு, சுவாச கருவிகள், கை பாதுகாப்பு, கையுறைகள், தலை பாதுகாப்பு, ஹெல்மெட், கேட்கும் பாதுகாப்பு, காது செருகிகள், ஆடை, பாதுகாப்பு ஜாக்கெட். வால்வுகளின் கசிவு மற்றும் செயல்பாட்டிற்கான சோதனை. கசிவு மற்றும் வால்வுகளின் செயல்பாட்டிற்கான சோதனை. அழுத்தம் சோதனை இயந்திரம். பம்ப், பம்ப் கைப்பிடி, பிரஷர் கேஜ், ஸ்டாப் வால்வு, ட்ரெயின் வால்வு. பணி 2. கசிவு மற்றும் வால்வுகளின் செயல்பாட்டிற்கான சோதனை. அழுத்தம் சோதிக்கும் கருவியை தயார் நிலையில் வைத்திருக்கவும். அந்த இயந்திரத்தில் தண்ணீரை நிரப்பவும். சோதிக்கப்பட வேண்டிய பகுதியின் குழாயில் இயந்திரத்தின் நெகிழ் குழாயினை நன்கு இணைக்கவும். அதற்கு முன்பு அனைத்து திறப்புகளையும் தகுந்த அடைப்பான்களை கொண்டு இறுக்கி மூடவும். காற்று புகாதவாறு அழுத்தம் கொடுக்கவும். குழாயினிற்குள் பம்ப் முறையில் தண்ணீரை செலுத்தவும். நீர்க்கசிவு இருக்கிறதா என முழுமையாக சோதிக்கவும். கசிவு இருக்கும் பட்சத்தில் பைப் பிட்டிங்குகளை இறுக்கி மூடவும். திரும்ப திரும்ப அழுத்தம் கொடுத்து நீர்க்கசிவு இருக்கிறதா என பார்ப்பது முறையான இயக்கத்திற்கு உதவும். நீர்க்கசிவு இல்லாத பட்சத்தில் இயந்திரத்திலிருந்து நெகிழ் குழாயினை கழற்றவும். வால்வுகளின் கசிவு மற்றும் செயல்பாட்டிற்கான சோதனை. அழுத்தம் சோதிக்கும் கருவியை தயார் நிலையில் வைத்திருக்கவும். சோதிக்கப்பட வேண்டிய பகுதியின் குழாயில் இயந்திரத்தின் நெகிழ் குழாயினை நன்கு இணைக்கவும்.
அந்த இயந்திரத்தில் தண்ணீரை நிரப்பவும். அதற்கு முன்பு அனைத்து திறப்புகளையும் தகுந்த அடைப்பான்களை கொண்டு இறுக்கி மூடவும். காற்று புகாதவாறு அழுத்தம் கொடுக்கவும். குழாயினிற்குள் பம்ப் முறையில் தண்ணீரை செலுத்தவும். நீர்க்கசிவு இருக்கிறதா என முழுமையாக சோதிக்கவும். கசிவு இருக்கும் பட்சத்தில் பைப் ஃபிட்டிங்களை இறுக்கி மூடவும். திரும்ப திரும்ப அழுத்தம் கொடுத்து நீர்க்கசிவு இருக்கிறதா என பார்ப்பது முறையான இயக்கத்திற்கு உதவும். காற்று புகாதவாறு அழுத்தம் கொடுக்கவும். குழாயினிற்குள் பம்ப் முறையில் தண்ணீரை செலுத்தவும். நீர்க்கசிவு இல்லாத பட்சத்தில் இயந்திரத்திலிருந்து நெகிழ் குழாயினை கழற்றவும். குழாய்களை பொருத்தும்போது சரியான பொருட்களை தேர்வு செய்வது முக்கியம். அப்போதுதான் நீர்க்கசிவை தவிர்க்க இயலும். குழாய்களை திருகி இணைக்கும்போது அளவுக்கு அதிகமான இறுக்கம் கொடுத்தால் அவைகள் உடைய வாய்ப்புகள் உள்ளது. இன்று நீங்கள் பயின்றிருப்பது குழாய்களை பொதுவான பொருட்களோடு பொருத்துவது, வால்வுகளின் கசிவு மற்றும் செயல்பாடுகளை காண சோதனை செய்வது. இப்போது உங்களுக்கு இந்த தொழில்நுட்ப செயல்முறையை பற்றி தெளிவான புரிதல் இருக்கும் என்று நம்புகிறேன். நன்றி.